நோகாமல் நோம்பு கும்பிட்டுடுவீங்களா அப்படின்னு பெரியவங்க கேட்குறதோட அர்த்தம் என்னென்னு இந்த தீபாவளிக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பப்பா எவ்வளோ வேலை இருக்குது நோன்பு இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா அதிரசம் எப்படி பண்ணலான்னு கற்றுக்கிட்டேன். ரைஸ் ஊற வச்சு புடவையில் கொஞ்சம் லைட்டாக காய வச்சு லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் போதே மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். கூடவே வந்து சுக்கு ஏலக்காவும் இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஆல்சோ வெல்லமும் வந்து லைட்டாக இடித்து தண்ணி விட்டு அதை வந்து கரைச்சிக்கிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வெல்லத்தில் நிறைய வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். மாதிரி கனமான பெரிய பாத்திரத்தில் அது கொதித்து வரும்போது இந்த மாதிரி தட்டில் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பார்க்கணும் அது உருண்டு வருதா அப்படின்ட்டு. அந்த பால் மாதிரி வர்றது தான் பதம். அப்படி வந்துடுச்சுன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அரிசி மாவு சுக்கு ஏலக்காய்லாம் போட்டு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். செம்மையாக கை வலிக்கும். ஸோ பிரசாந்தால் முடியலன்றனால எங்கள் வீட்டு சாமி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாதிரி வருதான்னு செக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஊற விட்டுறணும் ஒரு நாளைக்கு. நெக்ஸ்ட் டே நல்லா வாழை இலையில் எண்ணெய் தடவி அழகாக அதிரசம் போடுற மாதிரி நம்ம தட்டி தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டா அதிரசம் ரெடி. அண்ட் எங்கள் வீட்டு அதிரசம் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ளாட்டாக இருக்கும். சில பேர் அப்படியே ஆயில் அமுக்காமல் வைப்பாங்க. நாங்கள் இப்படி தான் வந்து பண்ணுவோம். மீன்மேல் புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா அழகாக ரெடி ஆகிட்டோம். அண்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கள் நோம்பு சட்டியில் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வீட்டில் வந்து அதே சட்டி வச்சு நாங்கள் ஒரு படையல் போடுவோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வாழைக்காய் வடை பாயாசமோட எங்களோட நோன்பு சூப்பராக முடிஞ்சிருச்சு. பை.